அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு லாங் டிரைவ் ஒன்று போக போறோம். ஆமாம், ஆமாங்க. வேலூர் டு திருப்பதிக்கு நானும் என் ஃப்ரெண்டோட சேர்த்து போக போறோம். எவ்வளவு ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடு, காஸ்ட், எவ்வளவு ரேஞ்ச் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இதுல பார்க்க போறோம். ஒரு செம்மையான ஒரு லாங் டிரைவ். நைட்ல செம்மையா போயிட்டு எங்க சார்ஜிங் போட்டோம் என்ன ஏதுன்ற டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் கிருத்திஷ் டிராவல். ஃபுல் சார்ஜ் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து சீனிவாசா காம்ப்ளெக்ஸ், அதாவது டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கு போகிறோம். நம்ம அங்கதான் சார்ஜிங் ஸ்டேஷன் இது ஓலா ஷோரூம்ல தான் போய் சார்ஜ் போட போறோம். அதுக்கு உண்டான இதுக்கு ஊத்தாச்சு. கிட்டத்தட்ட மேப்ல ஒரு 110 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம அங்க போயிட்டு எவ்வளவு காட்டுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஒரு 10:10க்கு வீட்டை விட்டு நம்ம கிளம்பியாச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் தான். அழகா நம்மளுடைய புது ஓலா ஜென் 3 4 கிலோவாட் ஃபுல் சார்ஜிங் பண்ணிட்டு வண்டியை எடுத்தாச்சு. செம்மையான ஒரு ட்ரிப்பு டிரைவ் பண்ண போறோம். ஸோ ஒரு லாங் டிரைவ் அப்படின்னு பார்க்குறது இந்த வண்டியில இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாங் டிரைவுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கா என்ன ஏதுன்ற டேட்ல பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 50 கிலோமீட்டர்ல க்ரூஸ் பண்ண போறோம். 50 to 60 அந்த ரேஞ்சை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஓகே. ஸோ முதல் இது போல ஒரு கொஞ்சம் தொலைவுக்கு 50, 55, 60 அப்படிதான் மெயின்டைன் பண்ண போறோம். நம்ம 60 தான் தொட போகுது. இப்போ நம்ம செட்டிங் பண்ணிட்டு நம்ம போயின்னுக்கிறோம். எப்படி போக போறோம்னா வேலூர், காட்பாடி, சித்தூர், பாகாலம், சந்தனகிரி, திருப்பதி இப்படிதான் போயிட்டு ரீச் பண்ண போறோம். அதுக்கு வண்டியை தயார் பண்ணிட்டு செம்மையான ஒரு இதோட வண்டி தயாராயிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்தாச்சு. அதே மாதிரி எவ்வளவு ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்றது தெரியும். எல்லா வண்டியும் ஏத்த ரிஸ்டா இருந்தாலும் சரி, வேற எந்த வண்டியா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 110, 115 தான் எல்லாமே ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டிங்களாவே எல்லாமே இருக்குது. நம்ம வண்டி எவ்வளவு ரேஞ்ச் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம போக போக தான் பார்க்க போறோம். அதுக்கு வண்டி தயார்படுத்தியாச்சு. சிங்கிளா போனா எவ்வளவு இருக்கும், டபுளா போனா எவ்வளவு இருக்குன்ட்டு நம்ம நிறைய ஏரியால சிங்கிள்ல போட்டாச்சு. இப்போ டபுள்ஸும் பார்க்க போறோம், பார்த்துன்னு இருக்கோம். ஒரு லாங் டிரைவ்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், ஒரு 250 கிலோமீட்டர் கணக்கு போட்டு வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இது அப் அண்ட் டவுன் அப்படின்றது தான். 8 மணி நேரத்துல போறோம் வரோம் அப்படின்றத நம்ம இப்போ கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். நார்மல் மோட்ல வச்சாச்சு. ஸ்பீடு 60, 70 கீப் அப் பண்ண போறோம். கிட்டத்தட்ட மெயின்டைன் அப்படின்றது 60 மெயின்டைன் பண்ண போறோம். எங்களுடைய கெஸ்ஸிங் படி 1% ஒரு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்தா கூட 100 கிலோமீட்டர்ஸ் போகும். ஆனா இங்க போய் டார்கெட் ரீச் பண்ணும் போதே நம்ம 110. அதனால எவ்வளவு வேகத்துல போய் நம்ம அங்க ரீச் ஆக போறோம் அப்படின்றத நம்ம போக போக வீடியோவில் போனாதான் தெரியும் எவ்வளவு போகுது அப்படின்றது. அது இல்லாம ஓலா அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் அலறாங்க. ஏன் அப்படின்றது தெரியல. இப்போ வரைக்கும் எங்க மாமாவும் சரி நிறைய பேர் யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் ஜென் 2 எல்லாம் யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஜென் 1 எல்லாம் போயின்னு இருக்குங்க ஊர்ல. அவ்வளவு வண்டியும் ரன்னிங் தாங்க இருக்கு. கம்ப்ளைண்ட் வச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும் சர்வீஸ்ல இருந்து. இந்த வண்டியில இல்லை, எந்த வண்டியானாலும் கொடுக்கறதுக்கு லேட்டா தான் ஆகும். வேற வந்து அதை ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்குன்னா கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். இவத்துல கொஞ்சம் அதிகமான டிலே ஆகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, பரவாயில்ல. அதெல்லாம் நம்ம என்னத்துக்கு. எந்த வண்டி லாங் ரேஞ்சில் ஒரே சிங்கிள் சார்ஜில் எது அதிகமா போயிட்டு வருது அப்படின்றது தான் நம்ம இது. அது இல்லாம போறது வந்து இதுல ஈவிலையா போறோம் அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும். எவ்வளவு சார்ஜிங் அமௌண்ட் ஆகுது, எவ்வளவு நேரத்துல சார்ஜிங் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அதனுடைய வேரியேஷன் மாறும். அதெல்லாம் வண்டியினுடைய காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நாம அதனுடைய பர்ஃபார்மன்ஸும் எஃபெக்டிவான ஒரு என்ன ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்போ ஏத்தரா இருந்தாலும் சரி, வேற எதனா வேண்டினா ஒன்னு 60 மேல போயிடுச்சு. ஸோ இந்த வண்டி தான் 120 4 கிலோவாட், அது 3.7 கிலோவாட். ஸோ டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குல்ல. இருந்தாலும் பரவாயில்ல,
எந்த வண்டி அதிகமான ரேஞ்ச் கொடுக்குது கம்மி ரேட்ல அப்படின்றதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இவ்வளவுதாங்க நான் சொல்ல வேண்டியது. வாங்கி வண்டி புது வண்டியில வண்டி ஓட்டின்னு இருக்கோம். இது கொஞ்சம் முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஓகே, பரவாயில்ல. டபுள்ஸ்ல எவ்வளவு ரேஞ்ச் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணுன்றதுக்காகவே தான் ஓலால போட்டாச்சு. சிங்கிளா போனதுக்கான வீடியோ நம்ம பப்ளிஷிங் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, ஒரு சின்ன பிரேக். நம்ம டோல்கேட் அப்படின்னா ஒரு 72 கிலோமீட்டர்ல இது ஒரு டோல் தான் இருக்குது நம்ம திருப்பதி போற வழியில. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்தாச்சு. அங்கிருந்து நம்ம திருப்பதி போயிட்டு அங்க சார்ஜிங் போட்டுட்டு எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே. ஸோ சார்ஜிங் டைம், அப்புறமா எவ்வளோ சார்ஜிங் அமௌண்ட். இப்போ ஏன் ஈகோ மோட்ல வரலன்னா, ஈகோ மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தான் அதிகபட்ச ஸ்பீட் வந்து 43. டபுள் ஏறுறதோட 40 மேல போகாது. ஸோ அதனால இது நாங்க ஃப்ரெண்டு இன்னும் இப்படி போட்டுற அப்படின்றதுனால நம்ம 50 டு 60 கிலோமீட்டரை மெயின்டைன் பண்ணோம். நார்மல் மோட்ல தான் நம்ம அந்த ரேஞ்சை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம். அதனால அதனுடைய ஸ்பீடை வந்து எப்படி சொல்றது, நார்மல் மோட்ல செம ஃபாஸ்டா போகல. 80 டாப் ஸ்பீடு அதனுடைய டாப் ஸ்பீடு. இன்னும் ஸ்போர்ட்ஸ் மோட எனேபிள் பண்ணது கிடையாது. பண்ணா எவ்வளவு ரேஞ்ச் கொடுக்குறது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம நார்மல் மோட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஸோ உண்டான ஸ்பீடு வந்து நம்ம பார்த்தாச்சு. 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிருக்கோம். ஓகே, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணக்கூடிய வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இங்க பாருங்க 20% கீழே வந்து ஈகோ மோடுக்கு மாறிடும். கிட்டத்தட்ட ஈகோ மோடுக்கு வந்தாச்சு. பர்சன்டேஜ் இறங்கினோடனே ஈகோ மோடு 41 தான் சொன்னேன்னா, டபுள்ஸ் போனா 40 மேல போகாது அப்படின்றது மாதிரி. ஓகேங்க, நம்ம ஓலா ஷோரூமுக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னு தெரியும் 13% தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 10 இறக்கக்கூடாதுல்ல, லோ பேட்டரிக்கு போயிடும், இண்டிகேஷன் வந்துடும். அதனால கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அது வந்து பக்கத்துல இருக்கிற இதுதான் போட்டேன். கரெக்டா அக்யூரேட்டா வேலூர் டு திருப்பதி ஓலா ஷோரூம் வந்து 106. இங்கிருந்து 2 கிலோமீட்டர்ல தான் சீனிவாசா காம்ப்ளெக்ஸ். அப்போ கரெக்டா 108 109 கிலோமீட்டர் ஷார்ப்பா காட்டியிருக்கு. ஓகே, ஓலா ஏர் பைபாஸ்ல இருக்கிற ஓலா ஷோரூம்ல தான் நம்ம இப்போ சார்ஜிங் போட போறோம். அங்க ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஈஸியான அங்கேயே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அதுலயே நீங்க சார்ஜிங் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சார்ஜ் எடுத்துட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க 13% சார்ஜிங் போட்டோம். 7:16க்கு சார்ஜிங் ஃபுல் ஆயிடும் அப்படின்னு காட்டுது. ஏன்னா நம்ம 20% கீழே இறங்கிட்டோம். அது 20க்கு மேல உள்ளதான் ஸ்லோ சார்ஜிங்ல இருக்கும். 20க்கு மேலதான் கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 8:30 மணிக்கு சார்ஜிங் வந்து ஃபுல் ஆயிடும் 100% அப்படின்றத காட்டியிருக்கு. ஓகே, இவ்வளவுதாங்க. அப்போ 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30 கிட்டத்தட்ட 5:30லிருந்து 6 மணி நேரம் சார்ஜிங் டைமு. இது வந்து இங்க பாருங்க, பேட்டரி லோ. ஏன்னா 8% கீழே இறங்கிச்சு, 10 கீழே இறங்கிச்சுன்னா பேட்டரி லோ சார்ஜிங் வந்துடும். கிட்டத்தட்ட இந்த 20% ஃபில் ஆன பேருக்கு தான் போகும். இப்போ இங்க அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போய் வந்ததுல 112 கிலோமீட்டரு 8%க்கு, மீதி 8% நம்ம ஃபுல்லா ட்ரைவ் பண்ண முடியாதுல்ல. அப்போ டபுள்ஸோட வந்தா கண்டிப்பா 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு வர சொல்ல 110 கிலோமீட்டர் ரேஞ்சு கண்டிப்பா வண்டி கொடுக்கும் 92%க்கு. ஓகே, அப்போ டிவைடட் பை போட்டு பார்த்தா 1%க்கு 1.2 ரேஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கு வண்டி. ஓகே, சூப்பரான ஒரு மைலேஜ் தான். இதே தான் எல்லா வண்டியுமே 120 தான். ஏன் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுதான் டபுள்ஸ் ஓலானுடைய இது. ஆனா நிறைய மாடிஃபிகேஷன் இருக்குது. நம்ம பவர் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பவர் கொடுக்க சொல்ல டிஃபர் ஆகும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீதி வண்டியில ஸ்லோவா போனா கூட ஓரளவுக்கு தான் மைலேஜ் கொடுக்கும். ஆனா ஓலா வண்டியில மட்டும்தான் பயங்கரமான பேஜ் டிஃபரன்ஸ் கொடுக்கும். ஓகே கைஸ், அவ்வளவுதாங்க. இப்ப சார்ஜிங் போட்டுட்டு இங்க இருந்து திரும்பி வீட்டுக்கு போறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட டைமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டோம் அப்படின்றது.
வீட்லேருந்து 10 கிளம்பணும். 10 மணின்னு வச்சுக்கோங்க. எங்க ஒரு 1:10க்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 3 மணி நேரத்துல நம்ம வந்தாச்சு. அதே மாதிரி திரும்பி போறதுக்கு 14% இருக்குது. அப்ப சார்ஜிங் ஃபுல் பண்ணிட்டோம்னா மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளவுதாங்க. ஓலா ஷோரூம்லயே சார்ஜ் போட்டதுனால எந்த விதமான பில்லும் கொடுக்கல. ஸோ ஃப்ரீ சார்ஜிங் தான்றதுனால இங்கேயே சார்ஜிங் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளவுதாங்க. ஸோ நம்மளுக்கு ஜீரோ காஸ்ட். அதே மாதிரி 3 மணி நேரம் ஆச்சு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா எந்த வித லாக் இல்லாம க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால 60 கிலோமீட்டருக்கு க்ரூஸ் பண்ணிக்கின்னு ஜாலியா ஈஸியா வந்தாச்சு. ஸோ கை வலி இல்லாம டோட்டல் ப்ராப்ளம் இல்லாம அழகா வண்டி வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் சார்ஜிங் 20 கீழே இறங்கணும் சார்ஜிங் பாயிண்ட்னா லேட் ஆகும். இது ஒரு 1 மணி நேரம், அப்புறம் 80% அபோவ் 1 மணி நேரம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா இருக்கும். மீதி டைம் அப்படின்னு கம்பேர் பண்ண சொல்ல 4.5 மணி நேரம், 4.5 மணி நேரத்துல 80% வந்து சார்ஜிங் நடுவில் இருக்கிற 65-70% சார்ஜிங் வந்து சீக்கிரமா ஃபில் ஆயிடும். அவ்வளவுதாங்க. சார்ஜ் போட்டாச்சு, போயிது அடிச்சிச்சு. இங்க இருந்து திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டோம். ஓகே, அவ்வளவுதாங்க. சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இங்க இருந்து வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு நாங்க இப்போ ரெடி. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். மழை வரப்போகுது. ஓகே, இவ்வளவுதாங்க. ஜீரோ காஸ்ட். ஸோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜாலியாக ஃபியூல்ல அழகாக ஈஸியாக போயிட்டு வந்தாச்சு. சார்ஜிங் டைம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.